ரசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு இமா ஹவுஸ். இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சூப்பரான தக்காளி ரசத்துக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோன்னா, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக புளி எடுத்து ஒரு தண்ணியில் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்மளுடைய புளி தண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அதோட தேவையான பொருட்களும் ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி ரசம் செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு வானலை வச்சு சூடான உடனே தேவையான அளவு கடலை எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கடுகு. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அடுத்ததாக பூண்டு, கட் பண்ணி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். 3/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நாம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள் மக்களே, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ரசம் எவ்வளோ சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு. ரசம் கொதிக்கட்டும். ஓரளவு கொதித்து வரும்போது கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இவ்வளோதான் மக்களே, இன்னைக்கான நம்மளுடைய சூப்பரான ரசம் ரெசிபி, அதுவும் ஒரு தக்காளி ரசம் ரெசிபி. பார்த்ததுக்கு அப்புறமா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.